நேயர்களே, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர், பாகிஸ்தான் இன்சமான் தெஹ்ரிகே அந்த பார்ட்டியினுடைய முக்கியமான தலைவர் இம்ரான் கான், முன்னாள் கிரிக்கெட் வீரர். அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படித்த உலக அளவில் அறியப்பட்ட ஒரு மிக முக்கிய நபர், பாகிஸ்தானின் முகமாக இருந்தார். அவருடைய கைதுக்கு பின்பு பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நிலைகளை குறித்து நாம் இப்போது பேச போகிறோம். அது பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற தகவலை பரப்பியது யார், அல்லது அவர் கொல்லப்பட்டு விட்டாரா, அல்லது அவரை பற்றிய மர்மங்கள் இன்னும் வெளியே வராமலும் அவருடைய உறவினர்கள், அவருடைய கட்சி உறுப்பினர்கள், இரண்டாம் மட்ட தலைவர்கள் சந்திக்க மறுப்பது ஏன்? இது ரொம்ப முக்கியமான சில உள்ளடக்கமான சில செய்திகளை நமக்கு சொல்ல போகிறது. இம்ரான் கான் கொல்லப்படவில்லை, அவர் வதந்தி, ஸ்பெகுலேஷன், ஹிப்போக்ரட்ஸ் மெசேஜ் என்று சொல்லப்பட்டாலும் இம்ரான் கான் 72 வயதில் அவர் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார். அவருடைய உடல்நிலை சரியாக இல்லை. அவருக்கு ரகசியமாக ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் பாகிஸ்தானிலிருந்து எழுந்திருக்கிறது. இந்த கேள்விக்கு பதிலாக அவருடைய 3 சகோதரிகள், ஆலிமா கான், உஸ்மான் கான், அது மட்டுமில்லை நூரியா நியாஸ், டாக்டர், இந்த 3 பேருமே பாகிஸ்தான் போலீசினுடைய கெடுபிடிகளை தாண்டி இந்த செய்தி கிடைத்தவுடன் 4 வாரங்கள் அல்ல 6 வாரங்களாக என் சகோதரர் இம்ரான் கான் தனிச்சிறையிலே அவர் சித்திரவதைக்கு அண்டர் ப்ராசிக்யூட், அதாவது அவருடைய அந்த சித்திரவதை ப்ராசிக்யூட் அதாவது பண்ணப்பட்டார். மிக 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 மோசமான ஒரு நிலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. we are unable to move further investigation. எதுவுமே நடக்கல, நாங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு இது வரைக்கும் செய்திகளை தொடர முடியவில்லை என்ற தகவல் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆலிமா கான், உஸ்மான் டாக்டர் ஹனா மற்றும் நூரியா நியாஸ், அவரும் வயதானவர் தான், தலைமுடியை பிடித்து இழுத்து அடிக்கக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானில் ஒரு கேவலப்பட்ட இழிவான ஜனநாயகம் சென்று கொண்டிருக்கிறது. 2023 அக்டோபரில் கைது செய்யப்பட்ட இம்ரான் கான் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கரப்ஷன், அவர் மீது இருக்கக்கூடிய கேஸ் கரப்ஷன், இது போன்ற கேஸ் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது. இது நூரியா நியாசி, அலிமா கான், டாக்டர் உஸ்மான் கான், இவங்க அதை தான் கேட்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பொலிட்டிசிசம், இது அரசியல் தத்துவத்தின் பால் பாகிஸ்தானில் ஜனநாயகத்தை மீள்குடியேற்றுவதற்கு என்னுடைய சகோதரர் இம்ரான் பாடுபட்டார். அதுல அவர் வெற்றி பெறுவதை ஏகாதிபத்திய சக்திகள் அவர்கள் தடுக்கிறார்கள், சர்வாதிகார போக்குவாளர்கள் தடுக்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தியில நான் பின்னாடி பாகிஸ்தானுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிக அதிரடியான ஆட்டக்காரர் ஷாஹித் அப்ரிடி ராவல்பிண்டிக்கு வருகிறார். 2ஆம் மட்ட தலைவர், மிகச்சிறந்த மட்டையாளர். அவரும் கூட சிறைச்சாலையில் ஆதரவாளர்களோடு இந்த செய்தி பரவியவுடன் அடியாளா அந்த சிறைச்சாலை சுவர் வளாகத்தின் பின்னால் ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள், அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், கிரிக்கெட்டர்கள், தொண்டர்கள், ஒரு பெரிய மாஸ் கேதரிங் டு பி அப்பியர் காணப்பட்டது. இதுல இந்த செய்திக்கு ஆதாரமாக பலூசிஸ்தான் எக்ஸல பதிவில் அவர் சித்திரவதை உட்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாக அந்த ஆப்கானிஸ்தானுடைய மெகசீன்ஸ்
சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு உலகம் முழுவதும் பெரும் டிராஸ்டிக் எஃபெக்டை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பெரிய பதட்டம். அவர் பாகிஸ்தானை மட்டுமல்ல, கொல்லப்பட்டு விட்டார். இன்னும் கூட மர்மம் நிற்கிறது. இன்னும் அவருடைய உடல்நல பற்றிலாம் எதுவுமே தெரியல. அவர் எப்படி இருக்கிறார், அவருக்கு என்ன பாதிப்பு, எதை மறைக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அடிலைட். ஆனால் இந்த அடியாலா பாகிஸ்தானுடைய உத்தியோகபூர்வமான அறிவிப்பு எதுவும் வரவில்லை. இம்ரானுடைய சகோதரிகள் அவர்கள் சொல்வது 14 ஆண்டுகள் சென்டென்ஸுக்கு பிறகு தற்போது 2 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஃபார் அலிஜிட் செவரல் கேசஸ் இன்க்ளூடிங், அவர் மீது பல 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 வழக்குகள் இன்க்ளூடிங் கரப்ஷன். சரி, இப்ப இம்ரான்கானை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஒரு மெசேஜ் பாகிஸ்தான்ல இருந்து வருது. A credible sources from Pakistan has confirmed to Afghanistan Times PTI chairman Imran Khan they are allegedly been mysteriously killed and his body, அவருடைய உடல் been moved out of prison. இதத்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் டைம்ஸ் வெளியிட்டிருந்தது. அடியாலாவிலிருந்து அவரது உடல் நகர்த்தப்பட்டிருக்கு. His body been moved away from out of prison. A credible sources from the Pakistan has confirmed to Afghanistan Times, the PTI, the chairman Imran Khan allegedly been mysteriously killed and his body been moved out of prison. இதை பார்த்த உடனே என்ன நடப்பான்? ஆப்கானிஸ்தான் டைம்ஸ்ல செய்தி வந்துருச்சு. பெரும் பரபரப்புங்க, பெரிய பரபரப்பு. ஆப்கானிஸ்தான் போஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, that to be confirmed the body been moved out of prison. அங்கிருந்து அடியாலாவிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. மினிமைஸ் ஆஃப் த ஃபாரின் அஃபேர்ஸ் பலுச்சிஸ்தான், இது அவருடைய போட்டோவையும் பதிவு செஞ்சுட்டாங்க. அவருடைய உடல் கடத்தப்பட்டது. அவருடைய உடல் போட்டோ கான் அண்ட் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போக தள்ளி கொண்டு போனது. பெரிய அளவுல பிரச்சனை ஆயிடுச்சு நாடு முழுவதும். இது கொலைக்கு காரணமாக அசீம் முனீர் மற்றும் ISI காரணம் காட்டியது. இன்ன வரைக்கும் அந்த செய்தி விலகல. அவர் இருக்கிறார் என்பதை நாம் நம்புவோம். ஆனால் இன்று மட்டும் அவருடைய உடல்நிலை குறித்து எந்த தகவலும் அறியவில்லை. மே மாதம் இதே போன்றது ஒரு நிலை வைரல் நியூஸாக மாறியது. பாகிஸ்தான் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் கால் த ஃபேக்ட், தற்போது அதை ரிஜெக்ட் செய்திருக்கிறார். இது ஒரு irresponsible behavior. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்தில் முஸ்லிம் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் மஜ்லிஸ் வாஹித் இ முஸ்லிம் மீண்டும் ரிக்ரூட் செய்து இந்த போராட்டத்தை தற்போது ஒரு முடிவு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த முடிவு நிலைக்கு கொண்டு வந்தாலும் அலீம் கான் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான டான் நியூஸ் ஏஜென்சிக்கு உஸ்மான் கான், நூரியா நியாசி, டாக்டர் உஸ்மான் கான், நூரியா நியாசி, அலீம் கான் இவர்கள் சொல்கிறார்கள். They told the Dawn, the news agency, she said that official have not communicate. நாங்கள் எதுவும் அவரிடத்திலே தொடர்பு கொள்ளும் எல்லைக்கு இல்லை, தொடர்பில் இல்லை, தொடர்பு செய்ய முடியவில்லை, அஃபீஷியல் ஏதும் செய்யவில்லை. எனவே நாங்கள் ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். டினைட் அ மீட்டிங் வித் ஹிம், மறுக்கிறார். அலிமா மீண்டும் சொல்கிறார், எங்களை அவர்கள் சந்திக்க ஏன் மறுக்க வேண்டும்? எனது சகோதரர் 6 வாரமாக ஐசோலேட்டட் த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன் சந்திக்க தனித்து வைக்கப்பட்டிருக்கிறார்? ஃப்ரம் த கோர்ட் மேண்டேட் மீட்டிங் ஸ்லாட்ஸ். ஜஸ்டிஸ் சிஸ்டம் விச் ஹஸ் பீன் கொலாப்ஸ்ட். நீதிமன்றமும் நீதியும் எல்லாமே பாகிஸ்தானில் உருப்படவில்லை, பாகிஸ்தானில் நாசமாகி இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார் அலீம் கான். குட் ஹெல்த்தா தான் இருந்தாருங்க. என் பிரதர்ஸ் 4 வாரத்துக்கு முன்னாடி அவர் ஹி வாஸ் இன் குட் ஹெல்த். டாக்டர் அலிமா கான் அவர் உஸ்மான் கான் அவர் சொல்கிறார், அரசு ஏஜி ஃபேக்டர். அவருக்கு வயசு இருக்கிறதுங்க, அவருக்கு சில சில இல்னஸ் இருக்கிறது பாடியில. யாரிடம் நாங்க கிளைம் செய்வது? கேட்கிறாங்க. யார்கிட்ட போய் கேட்கறது? should I call which one, whom? யாரு, எங்க, எப்படி, யார்கிட்ட பேசுறது?
ஹூ கண்டக்ட் ஹூ? யார் யாரிட கண்டக்ட் பண்றது? நத்திங் பாசிபிள். உடல்நிலை குறித்து யாரிடம் கேட்பது? 3 வாரமாக 4 வாரமாக நாங்கள் சந்திக்கவில்லை. எப்படி அவர் ஓகே என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும்? அவர் நல்லா இருக்கிறாருங்கிறதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்ற கேள்வியை அதாவது அலிமுக கான் எழுப்பியிருக்கிறார். ஏன் இதை சந்திக்க இயலவில்லை? டைட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன் சிறையில் அவரது வாய்ஸ் முடக்கப்படுகிறது? அவர்கள் ஏன் அவருடைய குரலுக்கு பயப்பட வேண்டும்? பிடிஎன்ஏ ஸ்போக்ஸ் பர்சன் ஜுல்பிஹார் புகாரி அவர் சொல்கிறார், அந்த செய்தியினுடைய பாகிஸ்தான் தெஹ்ரீகே இன்சமாம் அந்த பார்ட்டியினுடைய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜுல்பிஹார் புகாரி ஒருவேளை அவர் வேறெங்கும் கொண்டு செல்லப்பட்டு இருந்தால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். ஏன் அது ஒரு 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 ஹிண்டர் எதுவுமே இல்லை, ஏன் ஒரு சோர்ஸ் சொல்லப்படலை என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். பாகிஸ்தானில் இப்பொழுது ஷஹீத் அஃப்ரிடி போன்றவர்கள் 5000 கோடி ரூபாயை இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று அசீம் முனீர் மற்றும் இந்த கடுமையான தலைமையின் மீது கடும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். பாகிஸ்தான் இந்தியாவோடு வெளியே சென்ற பிறகு 33 ஆண்டுகளுக்கு மேல் இராணுவ பிடியிலே பாகிஸ்தான் இருந்தது. பாகிஸ்தானில் மதம், இராணுவம் இது எப்போதும் டெமோக்ரஸிகளை, ஜனநாயகத்தை அவர்கள் கழுத்தை நெரித்திருக்கிறார்கள். இம்ரான்கான் போன்ற அரசியல்வாதிகளின் எழுச்சி இராணுவத்தின் மேலாதிக்கத்திற்கு சவால் விடுவது அது ஒரு நல்ல பாசிட்டிவாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது 1947களுக்கு பின்பு பாகிஸ்தான் 33 ஆண்டுகளில் 58லிருந்து 69 வரைக்கும் ஜெனரல் அய்யூப் கான் தலைமையிலே ஒரு இராணுவ ஆட்சி, கடுமையான இரும்பு ஆட்சி அங்கே நடைபெற்றது. இப்பொழுது 2023-24 ஜனநாயக பின்னணி. 1979 ஆஹா யஹியா கான் 2 ஆண்டுகள் 71 வங்கதேச பிரிவினை, வங்கதேசத்தினுடைய படுகொலைக்கு காரணமாக யஹியா கான் இந்த இராணுவத்தினுடைய மீது இவருடைய பலிசி ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. 1969க்கு பின்பு இதை வழிநடத்தினார். அதற்கு பின்பு பாகிஸ்தானுடைய நிறுவன தலைவர் முகமது அலி ஜின்னா, அவருடைய சகோதரி ஃபாத்திமா ஜின்னாவுக்கு எதிரான சர்ச்சைக்குரிய தேர்தல் களத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக அவர் உருவெடுத்தார். ஜெனரல் அய்யூபை தொடர்ந்து ஜெனரல் ஆகா யஹியா கான் 71 வரை இருந்தார். 1979களில் ஜெனரல் ஜியாவுல் ஹக் இஸ்லாமிய ஒரு இராணுவ தலைவராக வந்து சுல்பிஹார் அலி பூட்டோ பட்டார். அதற்கு பின்பு அவருடைய வாரிசு போன்றவர்களெல்லாம் அவர்கள் பதவிக்கு வந்தார்கள். ஒரு உறுதியற்ற சூழல் அங்கே காணப்பட்டது. 1999 நவாஸ் ஷெரீஃபுடைய ஆட்சி, அதற்கு பின்பு ஜெனரல் முஷரஃப் 2008 வரை அவர் அதற்கு காரணமாக இருந்தார். இப்படி இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின் குற்றவியல் நீதிமன்றங்களில் சுல்பிஹார் அலி பூட்டோ படுகொலை செய்யப்பட்டார். யஹியா கானுடைய பாலிசி மிகப்பெரிய வங்க பிரிவினைக்கு காரணமாக இருந்தது. அதே போன்று சிக்கந்தர் மிர்சா அவருடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அய்யூப் கான், யஹியா ஆஹா கான், முஷரஃப், சுல்பிஹார் அலி பூட்டோ கொலையில் ஜியாவுல் ஹக், இப்படி எல்லா இடங்களிலும் பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரு பெரும் இராணுவ ஆட்சியும் மதவாதமும் ஒன்றா சேர்ந்தது. இந்த நிலையில தான் சுஹைல் அஃப்ரிடி ராவல்பிண்டிக்கு வந்து சுஹைல் அஃப்ரிடி கட்சி நிறுவன தலைவர் இம்ரான்கானை நேரில் சந்தித்து பேசுவதற்கு முயற்சி செய்தார். எந்த முயற்சியும் நடக்கவில்லை. 5000 கோடிக்கு ஊழல் நடந்ததாக சொல்கிறார். இம்ரான்கானுடைய உடல்நிலை குறித்து ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள் எதுவுமே டிரான்ஸ்பரன்சி இல்லை என்பது, அவருக்கு முழுமையான மருத்துவ கண்காணிப்பு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பாகிஸ்தானுடைய கொதிநிலை அரசியலில் பாகிஸ்தான் மிகப்பெரிய வறுமையின் சிக்கலிலும், பாகிஸ்தான் மிகப்பெரிய மதவாத கோரப்பிடியிலும், பாகிஸ்தான் மிகப்பெரிய பயங்கரவாதத்தினுடைய அடிப்படைத்துவமான ஷரத்துகளிலும் சிக்கி தவிக்கிறது. அதிலிருந்து விடுதலை செய்வதற்கு IMF அவர்களுக்கு கடுமையான விதிகளை விதித்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் மானிட்டர் ஃபண்ட் 4 பில்லியன் 32,000 35,000 கோடி ரூபாய்கள் த ஃபண்டிங் அலாட் ஃபார்
த பேசிக் நீட்ஸ். அங்கு எந்த ஒரு வளமும் இல்லை. ஒன்று இராணுவத்திற்கு மட்டும் பெரும்பான்மையாக செலவிடுகிறார்கள். சீனாவின் வாங்கிய கடன் உச்சபட்ச நிலையை சென்று கொண்டிருக்கிறது. மதிப்பற்ற நிலையில், குழப்பமான நிலையில், அரசியலில் 14 ஆண்டுகள் ஜனநாயகவாதியாக இம்ரான்கானுக்கு அவரது உடல்நிலை இனி அடியாலா சிறையிலே அவர் இருக்கிறாரா இல்லையா என பல கேள்விகளுக்கு பதில் இன்றும் இல்லை. பாகிஸ்தான் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அதை மறுத்திருந்தாலும் அவருடைய உடல்நிலை குறித்து 6 வாரங்களாக ஒரு சந்தேகமான சூழ்நிலை தான் தொடர்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை என்னமும் நடக்கலாம். இன்னும் 2 வாரம் கழித்தும் ஏதாவது ஒன்று அவர்கள் சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். அவர் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கியிருக்கிறார். அவருடைய உடல்நிலை, அவருடைய உயிர் இருக்கிறதா இல்லையா, வேறு என்ன நடக்கிறது என்பது ஒரு பெரும் சந்தேகத்துக்குரிய ஒன்றாகவே தொடர்கிறது. நன்றி.